நீதிமொழிகளின் புத்தகம் The book of Proverbs. 5ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to chapter 5. பன்னிரண்டு 13வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Let's read verses 12 and 13. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. And you say, how I have hated instruction, and my heart spurned reproof. I have not listened to the voice of my teachers, nor inclined my ear to my instructors. 11வது வசனத்திலே, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது என்று இருக்கிறது. In verse 11 we read, and you groan at your final end when your flesh and your body are consumed. ஒரு முடிவுக்கு பின்பாக அவன் வருத்தப்படுகிறான். அந்த சொல்லை நான் கேளாமல் போனேனே, இந்த புத்தியை கேளாமல் போனேனே என்று வருத்தப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் அதில் பார்க்கிறோம். We read of an incident in a person's life who has rejected advice and instruction, and finally after what he has suffered is lamenting over his condition. அதில் 13வது வசனத்தில், என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே, என் உபதேசம் பண்ணினவர்களுக்கு நான் என் செவியை சாயாமல் போனேனே என்றால், அப்பொழுது சபையிலானாலும் சரி, நம்முடைய குடும்பத்திலானாலும் சரி, நாம் போதிக்க வேண்டியவர்களை போதித்திருக்க வேண்டும், உபதேசம் பண்ணினவர்களை உபதேசம் பண்ணியிருக்க வேண்டும். So in verse 13 we read, I have not listened to the voice of my teachers, nor inclined my ear to my instructors. What this tells us is that even in the church we should have taught the things that we ought to have taught, and instructed what we ought to have instructed people. ஒருவேளை இந்த வசனத்தின் பின்னணியிலே நாம் பார்க்கும்போது ஒரு டீனேஜ் ஒரு மகளோ ஒரு மகனோ பின் நாட்களிலே வருத்தப்படுகிற ஒரு பின்னணியை தான் அதில் பார்க்கிறோம். So here we read of a young man or a woman who has not listened to the instruction and is suffering after a consequence. அப்படி என்றால் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுவதற்கு உள்ள பொறுப்புள்ள பெற்றோராக, சபையாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். That also means that we have a responsibility as parents that we should teach our children the right way to go. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ளவனாகத்தான் நான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share God's word with you, having myself the same kind of responsibility. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுமுறை நாட்கள் ஆரம்பிக்கிறது. Our children are entering into the holidays. ஒருவேளை அநேக பிள்ளைகளுக்கு பரீட்சைகள்லாம் முடிந்து விட்டது, சிலருக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. Many children have completed their final examinations and some are awaiting their examinations. இன்னும் கிட்டத்தட்ட 2 மாதங்களாவது நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் ஓய்வில் இருக்க போகிறார்கள். So our children are going to be at rest, or they're going to have a holiday for at least 2 months. அவர்கள் ஒரு இளைப்பாறுதல் உள்ள நாட்களிலே அநேக பரீட்சைக்காக அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு அவர்கள் தங்களுடைய நாட்களை கழித்திருப்பார். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். So it is true that they have put in a lot of effort to face the final examinations, and they really need a time of break. ஆனால் எல்லா பாவங்களுக்கும் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறது இந்த விடுமுறை நாட்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். But we should realize that the root of, or the source of all kinds of sins is these times of rest and holiday. ஒருவேளை இங்கே இருக்கிற பெற்றோர் இடத்துலையோ இல்லை என்றால் நீங்கள் இங்கே உள்ள மூப்பொருள் இடத்துலையோ நீங்கள் கேட்பீர்கள் என்றால், பொதுவாக பாவம் ஒரு சிறு வயதில் எப்பொழுது அது பிரவேசித்தது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். If you ask the parents or the elders this question, when do such sins originate? We should think about it. முதலாவது ஒரு தீய பழக்கத்தை
கற்றுக்கொண்டது எப்பொழுது? When do our children learn some bad habit? அதாவது நான் பெரியவர்களிடத்தில் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். It's a question that we should ask grown-ups. முதலாவது ஒருவேளை அப்பாவை பார்த்து நாம் கேட்போம்னா, முதலாவது நீங்கள் தீய பழக்கத்தை கற்றுக்கொண்டது எங்கே? If you ask a father this question, when did you learn your bad habit first in your life? ஒருவேளை தீய பழக்கத்திற்கு அடிமையாகி திரும்பமாக மனம் திரும்பி வந்திருக்கிறவர்களை பார்த்து நாம் கேட்போம் என்றால், Perhaps if we ask this question to those who have gone into some bad habit and have repented of it, இந்த விடுமுறை நாட்களில் தான் முதலாவது நான் புகைப்பிடிப்பதற்கு கற்றுக்கொண்டேன். we could expect this kind of answers. I learned smoking only during the time of holidays. இந்த விடுமுறை நாட்களில் தான் நான் மது அருந்த கற்றுக்கொண்டேன். Only during the time of holidays did I learn to drink. இல்லை என்றால் இந்த விடுமுறை நாட்களில் தான் தீய பழக்கங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்வார்கள். They would tell you only in these times of holidays that I learned these evil habits. அது மாத்திரமல்ல, Not only that, இது எங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்று நாம் கேட்போம் என்றால், if we ask them, where did you learn this bad habit? விடுமுறை நாட்களிலே என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போனேன். During the time of holidays I went to my relative's place. என்னுடைய சித்தப்பா பையன் முதலாவது இதை கற்றுக் கொடுத்தான், இல்லை என்றால் பெரியப்பா பையன் கற்றுக் கொடுத்தான், மாமா பையன் கற்றுக் கொடுத்தான் என்று தான் வரும். So this or that son of my uncle, this uncle or that uncle's son, cousin taught me this. அப்படி என்றால் இந்த விடுமுறை நாட்களோ இல்லை என்றால் நாம் நம்பி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய உறவினர் வீட்டுகளுக்கு அனுப்புகிறோமே, அங்கே தான் இந்த பாவ பழக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we should know that these kinds of evil habits come to our children only when we send our children trusting our relatives. பரீட்சைக்காக படித்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவர்கள் இப்படி சோதனைக்கு உட்படுவதில்லை. Our children don't get into any kind of temptation when they prepare for their examinations. ஆனால் காலேஜில் பரீட்சைகள்லாம் முடிந்து ஃபைனல் இயர் வந்து ஒரு பிக்னிக் என்று போவார்கள். During the final year and after the examinations are over, they would go for some kind of picnic. அங்குதான் அத்தனை பாவங்களும் தொடக்கமும் அங்கே இருக்கும். Only then so many evil habits start to come into the life of our children. இதுவரைக்கும் மிகுந்த ஒரு குடும்ப பெண்ணாய் பார்க்கப்பட்ட ஒரு மகள், குடும்ப பையனாய் பார்க்கப்பட்ட ஒரு மகன், until a certain point, a boy or a girl who was viewed as a very virtuous and a good boy or girl, அந்த எஜுகேஷனல் டூர் என்று போயிட்டு வருவானே, அப்பொழுது அவனுடைய பஸ்ஸிலே அவன் நடந்து கொண்ட விதம், அங்கே இருந்த நாட்களில் நடந்து கொண்ட விதத்தை எல்லாம் நாம் கூட சென்றவர்களிடத்தை கேட்டால் மிகவும் அருவருப்பாக இருக்கும். When we hear about what actually happens when they go on the picnic, when they are on the bus or vehicle, the kind of things they speak, the kind of activities they do, it will be terrible. ஒருவேளை அவனோடு கூட இல்லை என்றால் அவளோடு கூட போன உடன் மாணவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பையனாக இதை செய்கிறான், இப்படிப்பட்ட மகளாய் ஸ்டூடெண்ட்டாக இதை செய்கிறாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Even the friend of such a boy or girl would be so surprised to see, is this the boy or is this the girl who acts in this way? அவ்வளவு ஆபத்துக்குள்ளானது இந்த பிக்னிக் போன்றவைகள் எல்லாம். பிக்னிக் for them the dangerous thing is these kinds of picnics. எங்களுடைய அலுவலகத்தில் அந்த ஒர்க்கர்ஸ் எஜுகேஷனல் டூர் என்று ஒன்று உண்டு. In my office they used to have workers educational tour. பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களோடு கூட வேலையில் இருந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பையன், many years ago there was a good Christian boy who was with us. திருமணமானவர். He got married. ஒரு நல்ல ஒரு சர்ச்சிலே அவர் ஆர்கனிஸ்டாக இருந்தார். He was an organist in a good church at that time. அப்படி அவர்கள் அந்த டூர் போயிட்டு வரும்பொழுது நான் விசாரித்தேன் எப்படி இருந்தது என்று சொல்லி அவரோடு கூட சேர்ந்த ஒரு இடத்துல நான் விசாரித்தேன். I just inquired him how his picnic or tour was after he came back from the tour. அவரோடு கூட சென்றிருந்த அந்த உடன் தொழிலாளர்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னது,
இவன் இவ்வளவு கேவலமாய் நடந்து கொண்டதை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று. I heard from his acquaintances who went along with him on the tour that they said about him that I have never seen him act so badly in so bad a manner such as this. மது அருந்துவதற்கோ இல்லை என்றால் திருமண எல்லையெல்லாம் தாண்டி பாவத்துக்குட்படுவதற்கோ அவன் தயங்கவில்லை. They said about him that he was not hesitant to even drink alcohol or to act in a manner unworthy of his married life. அப்படி இருக்கும் பொழுது அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிகளே, young brothers and sisters, நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே தவறி விழுவதற்கு முன்பாக உங்களை எச்சரிப்பது சபையுடைய கடமையாக இருக்கிறது. It is the responsibility or the duty of the church to warn you before you go and fall into these kinds of failures. தொழிலாளர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்தால் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்திலே அதிகாரிகளாக பிக்னிக் போக வேண்டும் என்று போவார்கள். So it is not only this way with the workers tour, but it is the same way with the officers also. ஆபீசர்ஸ் என்று சொல்லும் பொழுது படித்தவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். When we think about officers, we consider them as educated. ஒரு பண்புள்ளவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். We consider them as virtuous people. ஆனால் இந்த ஒரு சுற்றுலா என்று வரும்பொழுது எல்லோருமே தரை மட்டத்திற்கு ஆகிவிடுவார்கள். When it comes to going on picnic, everyone comes to the lowest level possible. மிகுந்த கேவலமாக நடந்து கொள்வார்கள். They act so badly. அவ்வளவாய் நம்முடைய மாம்சம் கேடுள்ளது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். We should realize that our flesh is so evil. ஒருவேளை இங்கே பௌவிகமாய் இருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய இயல்பான சுபாவத்தை வேறுபட்டிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். Even here, brothers and sisters who are seated here so humbly and quietly, gently, you might also realize that you have another nature in you that's different. ஒருவரும் உங்களை பார்க்கவில்லை என்றால் உங்களுடைய இயல்பான குணம் வெளியே வந்து விடுகிறது. When nobody watches over you, your natural instinct or natural habit comes out. ஒருவேளை இந்த சைல்டு அபியூஸ் என்று சொல்கிறார்களே, பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறதும் எங்கே நடக்கிறது? They talk about this child abuse, sexual abuse. Where does it happen? உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் நம்பி எங்கே உங்கள் பிள்ளைகளை விட்டிருந்தீங்களோ அங்கே தான் அந்த பாலியல் தொந்தரவெல்லாம் நடக்கிறது. So you have sent your children over to your relatives' place, trusting them, and those are the places where these kinds of sexual abuses happen. எங்களுடைய சபையிலே நான் இவ்வாறு புத்தி சொல்வதுண்டு. In my own church, I admonish our people like this. உங்களுக்கு பெண் பிள்ளைகளோ இல்லை என்றால் ஆண் பிள்ளைகளோ, நீங்கள் இல்லாத சமயத்திலே உங்களுடைய உறவினர் வீட்டிலே நீங்கள் தனியாக விட வேண்டாம் என்று நான் சொல்வதுண்டு. I tell the people in our church not to let their children, be it a girl or a boy, to their relatives' place when they are not with them. இந்த காலகட்டங்களிலே பெண் பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஆண் பிள்ளைகளும் இந்த பாதிப்புக்குள் ஆகிறார்கள் என்பதை பெற்றோராகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். Not only the girl children but also the boys have this danger, and we as parents should realize this. உங்களுக்கு இது ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஆச்சரியமாக பார்க்க வேண்டாம். You don't have to be surprised about it. ஒருவேளை இங்கே ஒரு ஆய்வு நாம் நடத்துவோம் என்றால், if we make an inquiry or some kind of a test, ஒரு சர்வே நாம் இங்கே எடுப்போம் என்று வைத்துக்கொள்வோம். Let's imagine that we are taking a survey here. தங்களுடைய இளம் வயதிலே பாதிக்கப்பட்டவர்கள், பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானவர்கள் குறைந்தபட்சம் 50% இங்கே இருப்பார் என்பதை நான் திட்டமாக நம்புகிறேன். I firmly believe that there will be at least 50% of the people who have been sexually abused. ஏனென்றால் நான் சகோதரரிடத்திலே நான் விசாரித்தேன். The reason for my thinking like this is
because I inquired our brothers. ஒரு 3 சகோதரரிடத்தில் 3 பேர் தான் நான் தெரிந்தெடுத்து அவரிடத்தில் விசாரித்தேன். I just picked 3 brothers and talked to them about it. எல்லோருமே சகோதரர்கள். All our brothers. உங்களுக்கு சிறு வயதிலே இந்த பாதிப்பு இருந்ததா என்று நான் விசாரித்தேன். I asked them, did you face any sexual abuse in your younger days? எல்லாருமே நம்முடைய சபையில் இருந்தவர்கள் தான். All of them were in our churches. ஆச்சரியம் என்ன தெரியுமா? Do you know the shocking thing is? 3 பேருமே பாலியல் பலாத்காரம் உள்ளாயிருந்தார்கள். All those 3 were subjected to sexual abuse. அப்படி என்றால் என்னுடைய சர்வேயில் எடுத்தது 100% உண்மையா இருந்தது. It was which means it was 100% true in my church. ஒருவேளை பாதிக்கப்படாதவர்கள் இருக்கக்கூடும் என்பதற்காக நான் 50% என்று சொல்கிறேன். I put this in a conservative number as 50 because there could be people who have not gone through this. இது எவ்வளவாய் பின் நாட்களிலே அவருடைய மனதை பாதிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், பெற்றோர் அறிந்திருக்க வேண்டும். The parents should realize how much they will be impacted in their minds in their later days. ஒருவேளை சிறு பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாக வளர்ந்த பின்பு அவரிடத்திலே உன்னுடைய சிறு வயதில் எது ஞாபகம் இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். சிறு பிள்ளைகள் பெரியவர்களாக வந்த பின்பு அவருடைய நினைவில் எது இருக்கிறது என்பதை கேட்டு பாருங்கள். When children grow up, they become grown-ups, and if you ask them what is in your memory, the childhood memory, அவருடைய எத்தனையோ வாழ்க்கையில் சாதித்திருப்ப எவ்வளவோ நினைவுகள் இருக்கும். They would remember so many things of their achievements in their younger days. ஆனால் மறக்காமல் அவர்கள் மனதில் இருப்பது இப்படிப்பட்ட அனுபவங்கள், பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் தான். But certain kinds of experiences that they don't ever forget is these kinds of sexual abuse. இவைகள் எல்லாம் வெளியே வருவதில்லை. These don't come out. ஏன் தெரியுமா? Do you know the reason why? பாதித்தவர்கள் மிகவும் நெருங்கிய உறவினர்களாக இருப்பார்கள். Because the abusers would have been close relatives. ஒரு பெண்ணின் கண்ணோட்டம் என்கிற புத்தகத்தை வாலிப பிள்ளைகள் படிக்க வேண்டும். A young sister should read this book of Sister Annie's A Girl's Viewpoint. சிறு வயதில் ஒரு 10-12 வயதிலிருந்தே உள்ள பிள்ளைகள் எல்லாம் அந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக படிக்க வேண்டும். Right from the age of 10 and 12, you should read that book. எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். You should realize the kind of dangers that you face. பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ள பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Parents also should realize our own responsibility, that we have a responsibility over their protection. இது இந்த பாவம் எவ்வளவு கொடுமை என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I would like to show you how terrible this sin is. ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே Genesis chapter 19, 11வது வசனத்தை பாருங்கள். let's turn to verse 11. நம் சோதோமின் பாவத்தை குறித்து நாம் எல்லோருமே நாம் அறிந்திருக்கிறோம், அதை நாம் வாசித்திருக்கிறோம். We all know about the sin of Sodom. We have read about them. 11வது வசனத்திலே அந்த சோதோம் ஊரின் மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். We read about how the men of Sodom conducted themselves. தெருவாசலில் இருக்கிற சிறியோரும் பெரியோரும் மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். They struck the men who were at the doorway of the house with blindness, both small and great. அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். So that they wearied themselves trying to find the doorway. பாருங்க, இந்த காட்சியை பாருங்கள். நம்ம அந்த பாவத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். We know about that sin, but just imagine this situation. வீட்டிற்குள்ளே கதவை அடைத்து கொண்டு லோத்துவும் அவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். So inside the house with the doors closed, Lot and his daughters are there inside. வெளியிலே அந்த பட்டணத்தில் உள்ள சிறியோரும் பெரியோரும் எல்லோரும் அந்த வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள். Outside of the house, the men of the city, both small and great, were gathered together there. எந்த பாவத்திற்காக, எதை செய்வதற்காக? Why did they gather there? To commit which sin? சோதோமி என்கிற ஒரு பாவத்தை செய்வதற்காக அவ்வளவரும் வாசலிலே நிற்கிறார்கள். So everyone was there to commit the sin of sodomy. இல்லை, என்ன வயது வித்தியாசம் இல்லை, பெரியவர்களும் இருக்கிறார்களாம், சிறியவர்களும் இருக்கிறார்களாம். There's no distinction between ages. They were both small and great.
அதை 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 குறித்து பெரியவருக்கும் வெட்கமில்லை, சிறியவனுக்கும் வெட்கமில்லை. Even the younger person has no shame about it, the older person has no shame about it. இப்பொழுது அவர்களை குருட்டாட்டம் பண்ணும்படியாக அந்த தூதர்கள் இந்த லோத்தை காப்பாற்றும்படியாக வந்தவர்கள் செய்து விட்டார்கள். So in order to protect Lot, the angel struck these men with blindness. அப்படி என்றால் வெளியே நிற்கிறவர்களுக்கு கண் தெரியவில்லை. That means the people who are gathered at the doorway, they are not able to see. They are blinded. கண் தெரியவில்லை என்றால் என்ன உணர்வடைந்திருக்க வேண்டும்? If they are not able to see, what should have come to their mind? தேவனுடைய தண்டனை வந்திருக்கிறது, இல்லை என்றால் ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்கிறது என்பதை உணர்ந்து அவ்விடத்திலிருந்து வெளியே போக வேண்டும் என்று தானே இருந்திருக்க வேண்டும். So if they were struck with blindness, they should have realized that they had been punished by God and they should have gone away from there. ஆனால் அவர்கள் அதை செய்ததாக இல்லை. But we don't see them doing that. அதற்கு மாறாக இன்னும் அந்த வாசலை தான், கதவை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். On the contrary, they were still searching to find the way for the doorway. ஒரு பாவத்திலே அடிமையாய் பின்பு அவருடைய மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். We can learn from this one verse how pathetic, how gruesome their condition would be when they are addicted to a certain sin. ஒரு வாலிபன் போனோகிராபி என்கிற ஒரு பாவத்திற்கு அடிமையாகும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் அவனுக்கு இருக்கிறது. When a young man is addicted to the sin of pornography, this is the kind of situation that he gets into. இப்படிப்பட்ட பாவங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தன்னை பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு மேன்மையானது, சிறந்தது. How better it is, or how good it is to protect oneself even before getting into these kind of addictions. இந்த உலகத்திலே அதுவும் பட்டணத்திலே வாழ்கிறவர்களுக்கு இதெல்லாம் சகஜம்தான் என்பதை போல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. We should not consider that it's all a common place for people who live in the cities. நாம் ஒருவேளை கல்லூரியிலே கோ எஜுகேஷன் படிக்கிறோம், இல்லை என்றால் ஸ்கூலில் கோ எஜுகேஷன் இருக்கிறது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது என்று ஒரு நிலைக்கு பெற்றோரே நாம் வந்து விடுகிறோம் என்பதை போல ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. I have this fear whether the parents themselves have given in to the thought that it's normal for colleges and schools to have co-education where boys and girls study together and these kind of things cannot be avoided. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறதில்லை. The apostle Paul does not accept this thought which he says in 2 Corinthians chapter. அங்கே ஓமையாக அவர் சொல்கிறதை பாருங்கள். 2வது வசனத்திலே 2 Corinthians chapter 12 verse 2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Corinthians chapter 11 verse 2. For I am jealous for you with a godly jealousy, for I betrothed you to one husband, so that to Christ I might present you as a pure virgin. கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டியை நிறுத்துவதற்கு அவ்வளவாய் அப்போஸ்தலன் பிரயாசப்படுவதற்கார். அதற்கு உதாரணத்தை ஒரு கற்புள்ள கன்னிகை என்கிறது குறித்து அவர் பேசுகிறார். The apostle Paul is so burdened, so jealously to present this virgin to Christ. கரைப்பட்டவர்களாக நிறுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறதில்லையே. The apostle Paul did not want to present the bride as a spot with spots. அப்படியானால் சபையிலேயே பிறந்து நல்ல ஒரு கிறிஸ்தவ சூழலிலே பிறந்து வளர்ந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை ஒரு கற்புள்ள பிள்ளைகளாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கும் இந்த சமுதாயத்தில் நிறுத்துவதற்கும் நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. That means how much of a responsibility that we as parents have to present our own children with purity, chastity. நம்முடைய இளம் பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானவைகளை இந்த சாக்கடையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We parents should teach our children the values or the things that they should be taught even before they go into the gutter of the world to learn the evil things. சகோதரிகளுக்கு அது பொறுப்பு இருக்கிறது. Sisters have the responsibility. சகோதரர்களுக்கு பெற்றோராய் இருக்கிற நமக்கு அது பொறுப்பு இருக்கிறது. Brothers and parents, we have this responsibility. இந்த சபையிலே சில வாலிப பையன்களை கூப்பிட்டு
பாலியலுக்கு அடுத்த காரியங்களை குறித்து ஒரு நாள் அவர்களுக்கு போதித்தேன். I called a few young brothers in my church and taught them about sexual things. அவர்கள் தேவன் எப்படி அதை பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். I taught them those things because I wanted them to see how God views that area. ஒரு சில வருஷங்களுக்கு பின்பாக மறுபடியும் அதே ஒரு சகோதரனிடத்திலிருந்து ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்தது. After a few years I got feedback from one of those brothers. பிரதர், நீங்கள் ஒரு வெட்கப்படாமல் எனக்கு நீங்கள் சொன்ன காரியங்களுக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். He said, "Brother, I am so thankful that you spoke to me about those matters without any hesitation, without any shame in it. எனக்கு நீங்கள் 19 வயதிலே எனக்கு அதை கற்றுக் கொடுத்தீர்கள். You taught me those things when I was 19. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. But I have one thing that I am sad about." சமீபத்தில் எனக்கு அப்படி ஒரு ஃபீட்பேக் வந்தது. Recently I got this feedback. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. I'm sad about this. I have. ஏன் நீங்கள் எனக்கு ஒரு 13 வயது இருக்கும்போது நீங்கள் எனக்கு சொல்லியிருக்க கூடாது? He asked me, "Why did you not talk to me about these things when I was 13?" நான் 13 வயது இருக்கும்போதே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த சாக்கடையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேனே. I was exposed to that என்று எழுதியிருந்தார். He had written to me that he had been exposed to these evil sexual things, the perversions of the sexual things from the gutter of the world, even when he was 13. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் எங்கேயோ உள்ள சாக்கடையில் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். If we parents don't teach them what we need to teach them in this area, they would go to the gutter of the world and learn them from the world. நாம் உன்னத பாட்டின் புத்தகம் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to the book of Song of Solomon, chapter 8. வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் அதை எடுத்து வாசித்து பாருங்கள். Those who have the Bibles with you, I request you to please turn to chapter 8 of Song of Solomon. 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். Verse 8. அத்தனை பேரும் நாம் அதை படிக்க வேண்டும். All of us should look at this. அதனுடைய பொருள் என்ன? What is the meaning of this verse? நீங்கள் அனைவரும் அதை பார்க்கிறீர்கள் என்று இருக்கிறேன். அதனுடைய பொருள் என்ன? I hope you all look at this verse and I want you to look at the meaning of that verse. இங்கே ஒரு அருமையான ஒரு சகோதரி இருக்கிறாள். Here we see of a good sister, சூலமித்தியாள், Shunammite. ஆனால் சூலமித்தியாளுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். But she has a younger sister. அந்த தங்கையை ஒருவேளை இந்த வசனத்தின்படி பார்த்தால் ஒருவேளை 10 வயது 11 வயதாக இருக்கலாம். According to this verse, that sister might be of 10 or 12 years of age. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் அவள் மேஜர் ஆகவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். When we read this verse, we think that she is not come of age. அவளுடைய மனதில் இருக்கிற பாரம் என்னவென்றால், the burden in her heart is, இப்பொழுது அவள் சிறு பெண்ணாய் இருக்கிறாள். she is a little child. இன்னும் ஒருவேளை 4-5 ஆண்டுகளிலே அவளை திருமணம் முடிப்பதற்காக என்கேஜ்மெண்ட்டுக்காக கேட்பார்களே. So in about 3 or 4 years there will be a time of her marriage. அப்படி கேட்கும் நாளிலே நான் என்ன செய்வேன் என்று அந்த அங்கலாய்க்கிறாள். She laments over the fact that what they will do when she was spoken for marriage. அவள் எதற்காக அங்கலாய்க்கிறாள்? What is the reason that she 9வது வசனம், verse 9, அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். If she is a wall, we will build on her a battlement of silver. அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். If she is a door, we will barricade her with planks of cedar. அதனுடைய பொருள் என்ன? What is the meaning of this verse? ஒரு பொறுப்புள்ள மூத்த சகோதரியாய் சூலமித்தியாள் இருக்கும் பொழுது என்னுடைய தங்கை அவள் இந்த வயதிலேயே தேவனுக்கென்று உண்மையாய் கற்புள்ள கன்னியாய் வளர்க்கப்பட வேண்டுமே என்று தான் விரும்புகிறாள். The Shulamite, being a responsible older sister, wanted to raise her little sister to become a wall. அவள் சிறு வயதிலேயே கதவை போன்று தன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் வந்து சேர்வதற்கு அவள் அனுமதிக்க கூடாதே என்று ஆதங்கப்படுகிறாள். Her heart burns within her about her sister that from a young age she should not
open her life to anyone that comes into her life. நாம் சில குணாதிசயங்களை வச்சு நாம் இப்படி தீர்மானிக்கிறோம், இவள் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லை இன்ட்ரோவர்ட் என்று அவுட்ஸ்போக்கன் என்றெல்லாம் பல விதமாக நாம் பிரித்து நாம் வைத்துக் கொள்கிறோம். By looking at a girl, we come to a conclusion saying that she is an extroverted person, so introverted person. ஆனால் தேவனுடைய பார்வையிலே கற்புள்ளவள் கற்புள்ளாதவள் என்று ரெண்டே பிரிவு தான். But in the sight of God there is only two groups, one is pure and the other one is impure. அதற்கு இடையில வேறு ஒரு பிரிவாக பார்க்கிறதில்லை. There is no other categorization. அவ்வளவாய் இந்த பொறுப்புள்ள மகளாய் தன்னுடைய தங்கைக்காக அவள் ஆதங்கப்படுகிறாள். So being a responsible older sister, she is concerned about her sister. அதனுடைய பொருள் என்ன? What is the meaning of that word? நான் இந்த வயதிலேயே அவள் ஒரு கதவை போல இருக்கக்கூடாது, நான் அவளை மதிலாக நான் மாற்ற வேண்டும். Her concern was that she should make her, even when she is young, to become a wall and not a door. யாரோ ஒருவன் ஒரு பழகுவதற்காக ஒருவன் அவன் ஏதோ ஒரு பேச்சு கொடுக்குறான் என்றால் அப்படியே லகுவாக பேச்சு கொடுப்பதற்கு விட்டு விடலாமா? Should we allow our girl children to let some boy come to her and speak to her casually and just leave her for that? உன் ஃபோன் நம்பரை கொடு என்று சொன்னால் உடனே மொபைல் ஃபோன் நம்பரை கொடுத்து விடலாமா? If he asks for her phone number, should we give that? இல்லை இங்கே நான் கொஞ்ச நேரம் பேசுவோம் என்று எங்காவது அழைத்தால் போய்விடலாமா? Or if he calls her to have a chat, would we allow her? அதனுடைய விளைவு என்ன? What is the result of such a thing? அதனுடைய அகோர தன்மை என்ன? What is the terrible nature of that? அதை யார் கற்றுக்கொள்வது? Who will teach them? யார் கற்றுக் கொடுப்பது? Who will learn and who will teach them? அருமையான வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள், வாலிப தம்பிமார் இருக்கிறீர்கள். Here young brothers and sisters are seated here. தேவனுக்கென்று உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்காக இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking to you so that you would keep yourself pure for God. எளிதாய் வஞ்சிக்கப்படாதீர்கள். Don't be deceived too easily. இந்த உலகம் ஏதோ ஒன்றை ஒரு கியூரியாசிட்டியில் எதை காண்பிக்கிறது, அதன் பின்பாக நீங்கள் ஓட வேண்டாம். The world stokes your curiosity, just don't go after it. ஏற்ற காலங்களிலே தேவன் அந்தந்த காலங்களிலே தேவன் நமக்கு அதை செய்வார். The Lord will do whatever you need in your life at the right time. அதற்கு காலத்திற்கு முன்பாக அவசரப்பட்டவர்களுடைய காலங்கள் எல்லாமே கேடு நிறைந்ததாயும் கெட்டு போனதாயும் இருக்கிறது. People who did not wait for their time, they went ahead before the time. We see their end result was so bad. And சில நேரங்களிலே நம்முடைய பாதிப்பு அதை நாம் திருத்திக் கொள்வதாக இருக்கும். Sometimes our mistakes can be reversed and can be set right. சில நேரங்களிலே நாம் திருத்தி அமைக்க முடியாததாக அந்த பாதிப்பு இருக்கும். But sometimes there are mistakes where we could never recover from. நான் இவ்வாறு ஒரு உதாரணத்தை சொல்வதுண்டு. There is a saying like this. ஒரு ஸ்லேட்ல சாக் பீஸ் வச்சு நாம் எழுதி அழித்துக் கொள்ளலாம். If you have a slate and you use a chalk piece and you can write it again and again and rub it off. அதில் பல தவறுகள் நடந்தாலும் நாம் வைப் பண்ணி விடலாம், இல்லை என்றால் அழித்து விடலாம். Even if you make many mistakes while using the slate, you can rub it off and wipe it off clean. ஆனால் அதே ஒரு கண்ணாடியாக இருந்து அந்த கண்ணாடியிலே நாம் ஒரு இரும்பு கம்பியை வைத்து இருக்கிறால் அது ஸ்க்ராட்ச் ஆகிவிடும். But instead of a slate, if you use a glass and you take a stone and scratch it, and you write something and it will be அப்படி ஸ்க்ராட்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி அழித்தாலும் அது நிச்சயம் அந்த காயம் தழும்புகள் இருந்து கொண்டே இருக்கும். But you will not be able to erase that scratch. That wound of that scratch would still remain in your heart. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாலிப நாட்களிலே செய்கிற துணிச்சலாக செய்கிற சில பாவங்கள் உங்களுடைய திருமணத்துக்கு அன்பும் உங்களை பின்பும் உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். The sins and the bad habits that you go ahead with blatantly would haunt you even after you get married. ஆண்டவராய் இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்திருப்பார். The Lord Jesus would have forgiven your sins. ஆனால் அந்த நினைவுகள் உங்களை வாட்டிக்கொண்டும் என்பதற்காகவே இந்த நாளிலே சபையானது பொறுப்பாய் உங்களை எச்சரிக்கிறது. Today the church is warning you with full of responsibility so that you should not have your memories haunting you. ஆகவே தான் சூலமித்தியால் சொன்னால் அவள் ஒரு கதவை போல இருந்து யாருக்கு வேணாலும் தன்னை அவள் திறந்து கொடுக்கிறவர்களாக இருந்தால் நான் அவளை எச்சரிப்பேன், நான் கேதுரு பலகைகளை கொண்டு நான் மூடுவேன் என்று சொல்கிறாள். So that's why this Shulamite woman warns her younger sister that she should not be a door and she would
should become a wall, not letting her life open to anyone who comes into her life. அநேக நேரம் உங்களுடைய பெற்றோர் சில கட்டளைகளை சொல்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு கேதுரு பலகைகளை இணைக்கிற காரியங்கள் தான். When your parents, young brothers and sisters, when your parents tell you some instructions, those are like cedar woods to protect you. இப்பொழுது நீங்கள் அதை ஏன் என்று கேள்வி கேட்கிறீர்கள். Now you are questioning them, why are you doing this? Why are you asking me not to do this or do that? குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பு நீ வெளியே இருக்காதே, சீக்கிரம் வந்துவிடு என்று சொல்கிறார்கள். Your parents tell you not to delay, you come home in time. ஒருவேளை இந்த பெண்ணோடு பழகாதே என்று சொல்கிறார்கள். Sometimes they tell you not to mingle with a certain girl. இந்த ஒரு பையனோடு பழக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். They ask you not to mingle with a certain boy. இவைகளெல்லாம் நாம் கேட்கும்போது நமக்கு ஏன் இப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுகிறார்கள் என்று நினைக்கிறோம். So when the parents tell you these kind of things, you feel you are being restricted too much. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான் இல்ல, உங்களை பாதுகாப்பதற்காகத்தான். That is not a restriction, it is for your protection. அதனுடைய விளைவு என்ன? What is the result of that? 10வது வசனத்தை பாருங்கள். Look at verse 10. சுலமித்தியாள் அவள் சொல்கிறாள், The Shulamite woman says this, நான் மதில்தான், I was a wall. அந்த கடைசி பகுதியிலே அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்று சொல்கிறாள். The last part of that verse says, then I became in his eyes as one who finds peace. அதனுடைய பொருள் என்றால் சூலமித்தியாள், அந்த வசனத்தின் பொருள் என்ன? சூலமித்தியாள் சொல்ல, இப்பொழுது நான் வளர்ந்த ஒரு சகோதரி. What is the meaning of that verse? It means that Shulamite says, now I am a grown up woman. நான் ஒரு மதிலை போல என் வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டேன். I have protected myself by being like a wall. இப்பொழுது என்னுடைய கணவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். அதுதான் அதனுடைய பொருள். The meaning of that verse is that now because I have been a wall, my husband loves me. எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை அந்த சூலமித்தியாளுக்கு அமைந்திருக்கிறது. What kind of a good family life this Shulamite woman had? அவருடைய கண்களில், அதாவது அவருடைய கணவனுடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். She found peace in the eyes of her husband. ஒருவேளை ஆங்கிலத்தில் அழகாய் சமாதானமுடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். There would be peace in your family. அது ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும் என்பதுதான். There'll be your family will be a little heaven. ஆதியாகமம் 49வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to Genesis chapter 49. அங்கே இரண்டு விதமான கேரக்டரை அதில் பார்க்கலாம். We read of two types of characters there. முதலாவது 49வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை பார்ப்போம். Look at verse 3 of Genesis 49. அந்த 12 பிள்ளைகளிலே அவர் கடைசியிலே யாக்கோபு தன்னுடைய மரண தருவாயிலே பிள்ளைகளுக்கு சொல்கிற அவருடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். In this chapter we read of the prophecy of Jacob at his deathbed concerning his 12 sons. ஒரு 12 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது. There have been so many things that happened in the lives of these 12 children of his. இந்த வாழ்க்கையின் முடிவிலே 12 கதாபாத்திரங்களும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் பற்றி யாக்கோபு அவர் தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறார். Here Jacob sees as a prophetic vision concerning the future life of these 12 children. ஒருவேளை நம்முடைய கதாபாத்திரத்தையும் அதிலே சேர்க்க வேண்டும் என்றால் அது ஒரு 13வது கதாபாத்திரமாக இருக்கும். If you want to add our own character, it would be 13 characters. நமக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டிங்டிவ் கேரக்டர் இருக்கிறது. We also have distinctive characters for ourselves. அதையும் இதோடு நாம சேர்த்து கொண்டு நாம் அதில் படிக்கலாம். We could add that character also in this list and read this. இப்பொழுது மூத்த குமாரன் ரூபன். Now we read of the firstborn, Reuben. ரூபன் என் சேஷபுத்திரன். Reuben, you are my firstborn. என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். You are my might and the beginning of my strength. நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். You are preeminent in dignity and preeminent in power. அந்த முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே நன்றாய்த்தான் இருக்கிறது. So when we read this verse, everything looks good. ஆனால் அதற்கு அடுத்த வசனம் 4வது வசனம், தண்ணீரை போல தளம்பினவனே. But the next verse says, uncontrolled as water. நீ மேன்மை அடைய மாட்டாய். You shall not have preeminence. அப்ப அதுக்கு முந்தின வசனத்துல என்னெல்லாம் சொன்னி என்ன பிரயோஜனம்? So what is the use of saying all those things in the first verse? அவன் மூத்த குமாரன் தான். It was true that he was the firstborn. அவனுக்கு பல பிரிவிலேஜ் இருக்கத்தான் செய்தது. He had so many might.
ஆனால் யாக்கோபு அவனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். But Jacob looks at his future. நீ ஒரு நாளும் நீ முன்னேறவே மாட்டாய். You will not have preeminence. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆசீர்வாதம். See what a bad blessing. நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்தோ இல்லை என்றால் நம்மை நடத்துகிற சபையின் மூப்பொருளிடத்திலிருந்து அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நாம் தயாராக இருப்போமா? Would any one of us be willing to receive such a pronouncement of blessing from our parents or from our elders? ஒருவேளை நம்மை பற்றி நல்ல வேலைக்கு போவ, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவ என்றெல்லாம் சொல்லிவிட்டு நீ ஒருபோதும் விளங்க மாட்டாய் என்று சொல்லி முடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Imagine they tell you you will have good career, you will have lot of wealth, but you will not amount to anything. அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும். How terrible that would be. ஆனால் அப்படித்தான் இந்த ரூபன் நடந்து கொண்டான். That's how this Reuben lived. அவசரப்பட்டு எவ்வளவோ அவனுக்கு திருமணமாகக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது கேவலமாய் அவன் நடந்து கொண்டான். So he did not wait for his time and he conducted himself in a so pathetic manner. அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகன் மூத்த குமாரன் செய்து கொண்ட அந்த செயல் மனதிலேயே இருந்தது. So his firstborn son Reuben, what he did stayed within the heart of Jacob. சரித்திரத்தின்படி 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை யாக்கோபு நினைவுபடுத்தி எழுதுகிறார். So if we look through the history, Jacob remembers that which happened 40 years ago. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய மறுமனையாட்டின் படுக்கையிலே ஏறினவன் என்பதை நினைவுபடுத்துகிறார். He remembers that Reuben got into the bed of his second wife. ஒரு நாளும் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். The father would never have expected that his son of his would do such a thing like this. ஆகவே தான் எவ்வளவு பெரிய அவனுடைய சிரேஷ்ட புத்திரனுடைய பிரிவிலேஜ் எல்லாம் இருந்தாலும் கூட நீ ஒரு நாளும் மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லிவிட்டான். That's the reason, even though he had so many things to be prominent about, but he says you will never become prominent. அதற்கு காரணம் அவன் தண்ணீரை போல தளம்பினவன். The reason is that he was uncontrolled as water. தண்ணீரை போல தளம்பினவன் என்றால் he was not at all steady. அவன் எதுபோலுமே ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் அவன் இல்லை. Uncontrolled as water means he was not steady, he was not stable. தேவனுக்கு அடுத்த காரியங்களே உறுதிப்பாட்டை எடுக்காத பிள்ளைகள் தண்ணீரை போல தளம்புகிறார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should learn from this verse that those children who are not steadfast in concerning the things of God will be uncontrolled as water. தேவனை பின்பற்றுவதற்கு உரிய ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு தீர்மானத்தை எடுக்காதவர்கள் எல்லோரும் தண்ணீரை போல தளம்புகிறவர்கள். Those who are not able to take a firm decision or they have not taken a firm decision for God will be like this uncontrolled water. உங்களுடைய முடிவுகள் எல்லாமே நிலையற்றதா இருக்கும். Your end will not be steadfast. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்கெல்லாம் அவர்களை இழுக்கிறார்களோ அங்கெல்லாம் ஈர்ப்புக்கு ஏற்ப போகிறவர்களாய் இருப்பார்கள். Those people would be drawn away in whichever way they are being drawn. நிலைத்து நின்று இல்லை என்று சொல்வதால் அவருக்கு முடியாது. நிலைத்து நின்று இல்லை என்று சொல்வதற்கு அவர்களால் முடியாது. They will not be able to with a firm foot say no to things. அப்ப ஒரு friend இங்க வான்னு சொன்னா அங்கேயும் போவான். If a friend calls you, come to this place and you will go there. இதை பாரு என்று சொல்லி அவன் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதையும் பார்ப்பான். If he recommends you to watch a certain thing and you would watch it. சும்மா கொஞ்ச நேரம் வந்துட்டு போன்னு சொன்னால் அங்கேயும் ஓடுவாள். If you come just to while away some time, then you would go there. நிலைத்திருக்க மாட்டீர்கள். You will not be steadfast. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்காதவர்களெல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் அடிப்படையாக வைத்துங்கள். தண்ணீரை போல நான் தளம்பிக் கொண்டிருக்கிறேன். If you are such a person who have not taken such a firm decision, look at this verse and learn from it. You are as uncontrolled as water. அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்துக்கொண்டால் நிறைய குணாதிசயம் இருக்கிறது. And after this he mentioned so many different characters. நான் அவைகளெல்லாம் தாண்டி நான் கடைசியிலே நான் 22வது வசனத்துக்கு நான் போகிறேன். Let me skip over all of these things and then come to verse 22. 22வது வசனத்திலே verse 22. யோசேப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். We read about Joseph. அந்த குடும்பத்திலே மூத்த குமாரனுக்கு ஒரு 4 வசனங்கள் தான் அவர் சொல்கிறார். 2 வசனங்கள் தான் இருக்குது. To the firstborn Jacob says 2 verses.
ஆனால் யோசேப்புக்கு பாருங்கள் 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம், 25வது வசனம், பாருங்கள் எத்தனை வசனங்கள் யோசேப்புக்கு இருக்கிறது. See how many verses Jacob speaks about Joseph. 26ஆம் வசனமும் அவருக்கு தான். Right from verse 22 to 26 he talks about Joseph. இவன் ஒன்றும் மூத்த குமாரனாய் பிறக்கவில்லை, இவன் கடைக்குட்டி போல அவன் பிறந்தவன். He was not a firstborn, he was born towards the end of his. ஆனால் இவனிடத்திலே கண்டுபிடித்த விசேஷம் என்ன? But what is the speciality that was with Joseph? அதை நாம் அடிக்கடி எப்பொழுதெல்லாம் யூத் மீட்டிங் நடக்கிறதோ அப்பெல்லாம் நாம் தியானித்து இருக்கிறோம். Whenever we have youth meetings, we have meditated on Joseph. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் இந்த அந்த 22வது வசனம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். Verse 22, Joseph is a fruitful bough by a spring, its branches run over a wall. எத்தனையோ அவனுடைய வாழ்க்கையிலே சோகங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் கடந்த பின்பு இப்பொழுது அவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு கனிதரும் செடியாய் அருமையாய் செழிப்பாய் அவன் இருக்கிறான். Even though Joseph had to go through so many sufferings, so many trials in his life, but now at this point of his life he is so fruitful. ஒரு வறட்சியும் இல்லை. There is no drought. முழுமையாய் செழிப்பாய் இருக்கிறான். He is so fresh and fruitful. அதற்கு காரணம் 23வது வசனத்தை பாருங்க, வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். We read of the reason in verse 23 what happened to him. The archers bitterly attacked him and shot at him and harassed him. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. But his bow remained firm. எத்தனையோ பேர் அவனுடைய வாழ்க்கையிலே அம்புகளை எய்தார்கள் அவனை வீழ்த்தி விட வேண்டும் என்று. Many shot arrows at him to finish him off. ஒருவேளை அந்த அம்புல நிறைய வில்லன்கள் இருக்கலாம், வில்லிகளும் இருக்கலாம். வில்லிகள், வில்லன்ஸ், ஃபெமினைன். Maybe there are villains, maybe those bows are like women seducing him. ஒருவேளை சகோதரிகள் வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய வில்லன்கள் இருக்கலாம். For brothers there may be sisters who are like villains. ஆனால் தம்பிமார்களுக்கு நிறைய வில்லிகள் இருக்கலாம். So for the boys the villains would be sisters. இந்த யோசேப்பை நாம் நினைத்துக் கொள்வோம். Let's think about this, remember this Joseph. எத்தனையோ பேர் அம்புகளை எய்துகிறார்கள், அம்புகளை எய்துகிறார்கள். Many were shooting arrows at him. ஆனால் அவன் உறுதியாய் நிற்கிறான். But he stood firm. அந்த அம்பு எதிரில் போத்திபாருடைய மனைவியும் உண்டு. One of those bows was the wife of Potiphar. அதுதான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. That is what is written about. ஆனால் எழுதப்படாத எத்தனை அம்புகள் வந்ததோ தெரியவில்லை. We don't know how many such arrows came at Joseph that are not recorded. அருமையான வாலிபனே, dear young brother, எத்தனை உங்களுடைய காலேஜினாலும் சரி, இல்லைனால் அலுவலகத்தினாலும் சரி, எத்தனை வில்லிகள் அம்புகள் எய்தாலும் திடமாய் உறுதியாய் நிற்கிற மனதை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved brother, you should have a firm heart. Whatever be the arrows that come at you, either in your workplace or in your college, through people seducing opposite sex. நாம் ஒருவேளை திருமணம் ஆனவர்கள் நாம் ஒரு விதிவிலக்கு அல்ல. We who are married are not exempt to this. எத்தனையோ வில்லிகள் நம்முடைய அலுவலகத்திலே அம்புகளை எய்கிறார்கள். There are so many women who shoot arrows at us. அதையெல்லாம் சும்மா நான் அப்படி ஒன்றும் பழகவில்லை என்றெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி பேசுகிறவர்கள் எல்லாம் தண்ணீரை போல தழும்புகிறவர்கள். If you don't take those things carefully and simply say, oh, that's a casual thing, I'm not disturbed. If you have that attitude, you are disturbed, as uncontrolled as water. இங்கே 24வது வசனத்திலே அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. In verse 24, but his bow remained firm. அதனால் அந்த கடைசி வசனத்தை பாருங்க, அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். And verse 24 கடைசி in the last part of verse 24,
From there is the shepherd, the stone of Israel. அதனுடைய பொருளை நான் இப்படி தான் பார்க்கிறேன். This is how I see the meaning of that verse. தண்ணீரை போல தழும்பாமல் உறுதியாய் நிற்கிற ஒரு வாலிபனை பார்ப்பீர்கள் என்றால் அவன் நாளைக்கு சபைக்கு ஒரு மூப்பனாக வரப்போகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். If you look at a young man, young brother who is not as uncontrolled as water, but he is firm, and you will see him as a leader in the church in the future. தம்முடைய ராஜ்யத்திற்கு அவனை பயன்படுத்த போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். You will know that God is going to use him in his kingdom. 25வது வசனத்திலே பின்மாலை பார்க்கிறோம். The second part of verse 25. அந்த முழு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். Let me read the whole verse. தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். From the God of your father who helps you, and by the Almighty who blesses you with blessings of heaven above, blessings of the deep that lies beneath, blessings of the breast and of the womb. இந்த பொருளை நீங்கள் இருவேறு ஆசீர்வாதங்களை நீங்கள் தெளிவாய் வேறுபட்டு பார்த்து கொள்ள வேண்டும். You have to distinguish between the two different kinds of blessings that are given here. இந்த பாலியல் காரியங்களுக்காக பறந்து போனானே அவன் ரூபன். The person who went after sexual things without being restrained, without having any restraint, that was Reuben. அவன் மேன்மையே அடைய போவதில்லை என்று ஒரு சாபத்தை தான் அவன் பெற்றுக்கொண்டான். He received a curse that he will never amount to anything. ஆனால் அந்த பக்கமே போகாதவன் யோசேப்பு. But Joseph was a person who never set foot on that direction. எத்தனை முறை போதிபாருடைய மனைவி தன்னை வற்புறுத்தினாலும் இணங்காதவன் யோசேப்பு. Joseph was a person who did not yield himself to the constant seductions of the wife of Potiphar. இப்படி தன்னுடைய வாலிப நாட்களே தன்னை பாதுகாத்து கொண்டதனாலே அவனுக்கு உள்ள ஆசீர்வாதத்தை பாருங்கள். Because he had protected himself like this, look at the அவன் blessing that he received. அவன் உயர உள்ள ஆசீர்வாதமானாலும் சரி, இல்லை என்றால் கீழே ஆழத்தில் உள்ள ஆசீர்வாதங்களானாலும் சரி, he had the blessings of heaven above and blessings of the deep that lies beneath. குடும்ப ஆசீர்வாதமானாலும் சரி, the familial blessings. 25வது வசனத்தின் கடைசி பகுதியில் உள்ள அந்த வசனத்தின் பொருள் என்ன? What is the meaning of the last sentence of the verse 25? ஒரு தாம்பத்தியத்துக்குரிய ஆசீர்வாதம் அத்தனையும் உனக்கு நான் தருகிறேன், ஆசீர்வதிப்பார் என்று தான் அதனுடைய பொருள். The meaning is, I will bless you with all the blessings that pertains to family life. பாருங்க, இப்போ வாலிப வயதிலே கேடுகெட்டு திரிஞ்சவன் மனுஷனுடைய வாழ்க்கை கேடாய் முடிகிறது. In the result of a young man who was an uncontrolled man, he ended up bad. He ended up with a curse. ஆனால் திருமணத்தை குறித்தோ இல்லை என்றால் பாலியல் காரியங்களை குறித்து சிந்திக்காத ஒரு யோசேப்புக்கு அத்தனை குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கிறது. But to Joseph, who did not even think about sexual things in his youth, he got all the blessings that are needed for his life. ஆகவே ஏதாவது கியூரியாசிட்டிக்காக ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பார்க்க வேண்டும் இதை பார்க்க வேண்டும்லாம் ஓடி திரிய வேண்டிய அவசியமே இல்லை. So there is no need for young brothers and sisters to go after the sexual area at this time. That there's no need for you to do that. நாம் யோசேப்பு போல உண்மையுள்ளவர்களாய் நாம் வாலிப பிராயத்தில் இருப்போம் என்றால் யோசேப்புக்கு எப்படி குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க அத்தனையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். If you're faithful like Joseph in this area, God will give you all the blessings related to the family life. அருமையான சகோதர சகோதரிகளே, dear brothers and sisters, ஒருவேளை நாம் திருமணமாகி குடும்பஸ்தராக இருப்பதனாலே இவைகளுக்கெல்லாம் நாம் அப்பாற்பட்டவர்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம். Let us not think that we are exempt from all the dangers of the sexual area because we have been married. நாமும் ஆபத்திற்கு உள்ளானவர்கள் தான். We are also subject to this danger. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1 Thessalonians chapter 4. சகோதர சிநேகத்தை குறித்து அவர் எழுதுகிறார். He writes about brotherly love. நாம் குடும்பமாக சபையாக நாம் அநேக நேரம் ஃபெல்லோஷிப் பற்றி நாம் பேசுகிறோம். We talk about fellowship as church within family. நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலேயே நாம்
12வது வசனத்தை நாம் பார்ப்போம். 1 Thessalonians chapter 3 verse 12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. And may the Lord cause you to increase and abound in love for one another and for all people, just as we also do for you. 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Chapter 4 verse 9. Now as to the love of the brethren, you have no need for anyone to write to you, for you yourself are taught by God to love one another. அப்படி என்றால் சபையிலே சகோதர சிநேகத்தை குறித்து, குடும்பங்களிலே சகோதர சிநேகத்தை குறித்து வலியுறுத்துகிற பவுல், that means Paul, who emphasizes the love within the family and within the church, இப்படிப்பட்ட வசனங்களுக்கு இடையிலே ஒன்றை வலியுறுத்துகிறார். In all these things he emphasizes one particular thing. 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே Chapter 4 verse 3. இந்த சகோதர சிநேகத்தை குறித்து பேசுவதற்கு முன்பாக இடையிலே ஒன்றை வலியுறுத்துகிறார். Before talking about brotherly love, he emphasizes one thing. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. For this is the will of God, your sanctification. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தையும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, that is, that you abstain from sexual immorality, that each of you know how to possess his own vessel in sanctification and honor, not in lustful passion like the Gentiles who do not know God. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். And that no man transgress and defraud his brother in this matter. இது ஒன்றும் புறஜாதியாருக்கு அவர் எழுதவில்லை. He did not write these things to the Gentiles. தெசலோனிக்கே சபையாருக்கு தான் எழுதுகிறார். He wrote these things to the church at Thessalonica. அவர்களுக்கு தான் இந்த சகோதர சிநேகத்தை குறித்து பேசும் பொழுதே அதிலே இடைச்சொருகளாக இதை அதிகமாக வலியுறுத்துகிறார். So when he was talking about brotherly love to this church, he adds this emphasis. அவனவன் தன் சரீர பாண்டத்தை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரத்தையும் அது குறித்து கொள்ளலாம், இல்லை என்றால் தன் சரீரத்தை போன்று இருக்கிற தன்னுடைய மனைவியை பற்றும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். So when he talks about his own vessel, it could refer to his own person, his own body, and it could also refer to his wife, because his wife is the same body as his. அப்போ 6வது வசனத்தை இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்வது புறஜாதியனை பற்றியா சொல்கிறது? Did this verse refer to a Gentile when it talks about no man transgress and defraud his brother in the matter? சகோதரருக்கு உள்ள ஆபத்தை பற்றி தான் சொல்கிறது. It is talking about the danger that is there within the brethren. குடும்பங்களாக நாம் ஒருவருக்கொருவர் நாம் சகோதர சிநேகத்திலே இல்லை என்றால் ஒருவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஆகும் பொழுது, when we seek to build more fellowship between families, என்னுடைய சகோதரனை நான் வஞ்சிப்பதற்கு நான் தூரமாய் இல்லை. I am not far away from defrauding my brother. அப்படிப்பட்ட பாவத்திற்கு நான் அப்பாற்பட்டவன் இல்லை என்பதை எச்சரித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். I am not exempt from the temptation to such a sin. எபிரேயர் 13வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to Hebrews chapter 13. முதலாவது வசனம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. The first verse says, let love of the brethren continue. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று எழுதுகிறார். Do not neglect to show hospitality to strangers. அவைகளை எழுதிவிட்டு 4வது வசனத்திலே விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. After saying that, in verse 4 he says, marriage is to be held in honor among all, and the marriage bed is to be undefiled. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, சகோதர ஐக்கியம், சகோதர சிநேகம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு எப்பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேன் அந்த இடங்களிலெல்லாம் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதையும் வேதவசனம் எச்சரிக்கிறது. So in the scriptures we can see wherever it talks about love of the brethren, the fellowship of the brethren, it also warns about this marital purity. அது மாத்திரமல்ல, இப்பேற்பட்ட விஷயங்களில் தான்
தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்பதையும் வசனம் சொல்லுகிறது. The scripture says that in such things God gives out judgment. 4வது வசனத்திலே 2வது பகுதியை பாருங்கள். வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். The second part of verse 4, for fornicators and adulterers God will judge. இது வேற யாரையும் பற்றி சொல்லல, நம்முடைய உறவினர்களை பற்றி சொல்லவில்லை. It's not talking about somebody else or some of our relatives. தேவனை அறியாதவர்களை பற்றி சொல்லவில்லை. It's not talking about those who do not know God. சபைக்குள்ளாக இருக்கிறவர்களை பற்றி எச்சரிக்கிறது. It is warning about those who are within the church. நான் இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். Let's turn to Ephesians chapter 5. நான் குறிப்பிடுகிற இந்த வசனங்கள் இவை எல்லாவற்றிலும் தேவன் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார் என்றே வரும். So in all these verse references that I show you, the Lord says, the verse says, God will judge, God will judge, God will judge. 3வது வசனத்திலிருந்து பாருங்கள். Read verse 3. பொதுவாக உள்ள ஒரு குணாதிசயம், ஒரு 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 பரிசுத்தவானுடைய குண லட்சணம் எப்படி இருக்கும்? What is the characteristic of a saint, of a godly person? அவன் அதிலிருந்து விலகி இருக்கிறான் என்பதையும் இந்த வசனத்தை வைத்து நாம் பார்த்து கொள்ளலாம். We can see that such a godly person is away from such things. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்பட கடவது. But immorality or any impurity or greed must not even be named among you as is proper among saints. இவைகள் எல்லாம் நடக்க கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. He is not saying that these should not happen. இது பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்பட கூடாது. They should not even be named among you. அதை பற்றிய சின்ன கசமுசா கூட வரக்கூடாது என்பதுதான் அந்த பொருள். The meaning of this verse is that we should not even hear some whispers about these things. 4வது வசனத்திலே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். In verse 4, and there must be no filthiness or silly talk or coarse jesting which are not fitting. அழகாய் ஆங்கிலத்தில் இருக்கிறது silly talk. It's rendered beautifully in English. பேச்சுகள், வம்பு பேச்சுகள். Silly talk, talks of quarrel. இவைகளெல்லாம் ஜாக்கிரதையாய் ஒருவன் அதை குறித்து பயமில்லாவிட்டால் எளிதிலே அதிலே விழுந்து விடுவான். If a person is not careful in these things, he will fall into it easily. அவருடைய பேச்சிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். We can know what sort of a person he is by the way he speaks. ஒரு சகோதரியுடைய பேச்சிலிருந்து அறிந்து கொள்ளலாம். We can know a sister through her speech. நான் பொதுவாக இவ்வாறு சொல்வதுண்டு. Usually I say this. என்னுடைய மனைவியினிடத்திலே நான் செலவழிக்கிற நேரத்தை காட்டிலும் இன்னொரு சகோதரனுடைய நேரத்திலே பேசுவதோ செலவழிப்பதோ எனக்கு பிரியமாக இருக்கும் என்றால் அது நான் என்னுடைய மனைவிக்கு செய்கிற துரோகம். So if I spend more time with the wife of another brother than the time I spend with my own wife, that is adultery. நன்றாய் நீங்கள் உங்களையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Just think carefully about yourself. உங்களுடைய கணவனிடத்தில் உட்கார்ந்து பேசுகிறது அது விருப்பத்தை காட்டிலும் இன்னொருத்தருடைய சும்மா பேசுகிறதே உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா? Do you find it so interesting to speak to another person rather than more than the interest that you have to speak with your own husband? நீங்கள் சரீரத்தில் கரைபடாமல் இருக்கலாம். Maybe you are not defiled physically. ஆனால் நீங்கள் ஆவியிலே கரைபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தூய்மையான வழியிலே நடக்க பிரயாசப்படுகிறவர்கள். But if you don't realize that while you do that you are being defiled in your spirit, then you are going astray. மல்கியாவின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 2வது அதிகாரம். In the book of Malachi chapter 2, 10வது வசனத்திலே பின்பாகத்திலே நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். 10வது 2வது அதிகாரம் Malachi chapter 2 verse 10. Do we not all have one Father? Has not one God created us? Why do we deal treacherously against his brother so as to profane the covenant of our fathers? 14வது வசனத்தை பாருங்கள். Look at verse 14. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். The Lord has been a witness between you and the wife of your youth.
உன் தோழி உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. Against whom you have dealt treacherously, though she is your companion and your wife by covenant. 15வது வசனத்திலே கடைசி பாகம், The last part of verse 15. ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். Take heed then to your spirit, and let no one deal treacherously against the wife of your youth. நீங்கள் இதில் எல்லாவற்றையும் நீங்கள் 16வது வசனத்தின் கடைசியிலே பாருங்கள். Look at the last part of verse 16. ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். So take heed to your spirit that you do not deal treacherously. இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே தேவன் சொல்கிறார். So what does the Lord say that happens here? தவறு எங்கேயும் நடக்கவில்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். Let's not think that no evil thing happens anywhere. உங்களுடைய ஆவியிலே நீ கரைபட்டு இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says you are being defiled in your spirit. அதுவுடன் உனக்கு உன்னுடைய இளவயதின் மனைவிக்கு செய்த துரோகம் இல்லை என்றால் உன்னுடைய கணவனுக்கு செய்கிற துரோகம். That's a treachery that you commit against your husband or wife. ஒருவேளை அதுக்கு சிசிடிவி எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். சிசிடிவி எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். Maybe there is no CCTV evidence, recording evidence. ஒரு நேரடி சாட்சி இல்லாமல் இருக்கலாம். There may not be an eyewitness. எந்த விதமான ஒரு எவிடன்ஸையும் நாம் விட்டு வைக்காமல் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். We could be continuing to do these things without leaving any footprint or evidence. ஒருவேளை என்னுடைய அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுடைய மனைவி நம்முடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கும். Maybe your wife does not know what happens at your workplace. இல்லை என்றால் மனைவி தன்னுடைய அலுவலகத்தில் எப்படி நடந்து கொள்ளார் என்பது கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். Or maybe the husband does not know what happens at the workplace of his wife. ஆகவே எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை என்று நாம் நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளலாம். So we might think to ourselves that there is no witness or trace. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே சாட்சி என்று ஆண்டவர் சொல்கிறார். But the Lord says, I myself is 14வது witness. வசனத்திலே Verse 15. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். The Lord is a witness between the wife of your youth, you and the wife of your youth. இப்போ எனக்கு 70 வயதானாலும் என்னுடைய மனைவி என்னுடைய இளவயதின் மனைவிதான். Even if I am 70 years, my wife is the wife of my youth. உங்களுக்கு 50 வயது ஆனாலும் உங்களுடைய மனைவி உங்களுடைய இளவயதின் மனைவிதான். Even if you are 50, your wife is the wife of your youth. எந்த விதத்திலேயும் என்னுடைய ஆவியிலே கரைபட்டிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நானே அதற்கு சாட்சி. The Lord says, if you are defiled in any way in your spirit, the Lord himself is your witness. ஆகவே இந்த வெளிப்படையான காரியங்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So we have to be very careful to protect the life of our children and our own life. சிறு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. It is our responsibility to protect our young children. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. It is our responsibility to protect our young brothers and sisters. பெற்றோராகிய நாமும் அதுக்கு விதி விலக்கல்ல. நாமும் தேவனுக்கு முன்பாக ஒரு பயபக்தி உள்ளவர்களாகவும் தேவனுக்கு பயப்படுவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். We as parents are also not exempt from these things, and we also should take care in these things, and that's what we learn from these verses. நம்முடைய வாழ்க்கை சுகித்திருக்க வேண்டும் என்றால், if we want our life to be prosperous, நம்முடைய வாழ்க்கை யோசேப்புடைய வாழ்க்கையை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், if we want our life to be blessed and fruitful as the life of Joseph, இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவன் நியாயந்தீர்க்கிறார் என்பதை நான் உணர்வுள்ளவனாய், we should be having the sense that God judges in matters like these. நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் இருப்பேன். Then I would be a person who fears God. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை யோசேப்புடைய வாழ்க்கை போல பரலோகமாய் அது இருக்கும். Then my life would be a life of heaven, like the life of Joseph was. என்னுடைய குடும்பத்தில் வறட்சி என்பது இருக்காது. There will not be any drought in my family. நம்முடைய வாழ்க்கையில வறட்சி என்பது இருக்காது. There will not be any dryness in our life. அது ஒரு குட்டி பரலோகமாய் அது இருக்கும். It will be a little heaven on earth. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. May God give us such grace. Thank you. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்யமான விசேஷமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் காக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க.
பரிசுத்த ஆவியானவரே, ஆமாண்டவரே, இந்த இளம் வயதிலும் தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் செவி கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா இச்சையிலான மோக காரியங்களுக்கும் விலகி அவர்கள் தெய்வமே தெய்வ பயத்தோடு கூட வாழ தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கப்பா. அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய உதவி அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பெற்றோராக இருக்கிற எங்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை தாங்க, உமது அபிஷேகத்தை தாங்கப்பா, உமது வழிநடத்துதலை தாங்க ஆண்டவரே. சாமி, சபையாக இருக்கிற எங்களுக்கு வேண்டிய, மூப்பர்களாக இருக்கிற எங்களுக்கு வேண்டிய புத்தியும் அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை அபிஷேகிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். நம்ம உட்காருவோம்.